தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ஏழாவது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச இந்திரியாணாம் ஹி சரதாம் யன் மனோனுவிதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசி. பகவான் கிருஷ்ணர் ஸ்தித பிரக்ஞ லட்சணங்களை, அதாவது ஒரு ஞானியினுடைய லட்சணங்களை நமக்கு கூறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஞானி என்பவர் யோகியாகவும் அதே போன்று ஞானத்தில் நிலை பெற்று பிரசாத புத்தியுடன் விளங்குவார் என்பதை கடந்த ஸ்லோகங்களில் நமக்கு கூறினார். குறிப்பாக 66வது ஸ்லோகத்தில் அயுக்தஸ்ய புத்தி நாஸ்தி என்று கூறினார். அதாவது இந்திரியங்களையும் மனதையும் யார் வெல்லாதவனோ அவனுக்கு புத்தியானது நிலை பெறுவதில்லைன்னு சொன்னார். இந்த புலன்களும் இந்திரியங்களும் இருக்கிறது இல்லையா, இந்த இரண்டும் தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய எதிரிகள்னு சொல்லிடுவோம். ஏன்னு கேட்டால், இந்த புலன்கள் நம்மளை அப்படியே பலவந்தமாக பிடிச்சு இழுக்கும். இந்த உலக விஷயங்களில் பிடிச்சு இழுத்துக்கிட்டு போயிடும். அது ஒவ்வொரு புலன்களுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. அதே போல் மனம் என்பது ஒன்று. ஏதாவது ஒரு புலனோடு நமக்கு ஒரு பலகீனம் இருந்ததுன்னா அதுலேயே நம்மளை இழுத்துக்கிட்டு போயிடும். அதனால் எப்பவுமே ஞானம் அடைந்த பிறகும் கூட ஞானி என்பவன் புலன்களோடு ஜாக்கிரதையாகத்தான் விவகாரத்தில் அதை ஈடுபடுத்துவார். அதனால தான் பிரசாத புத்தி, அமைதியான மனநிலை யாருக்கு வரும்னு கேட்டால், மனதையும் இந்திரியத்தையும் ஒழுங்குபடுத்தியவர்களுக்குத்தான் அது வரும். அதுதான் அவர் ரொம்ப அழகாக சொன்னார். யார் புலனையும் மனதையும் வெல்லவில்லையோ, அதாவது யார் யோகத்தில் நிலை பெறவில்லையோ அவருக்கு புத்தி என்பது நிலை பெறாது. யோகம் என்றால் என்ன? மனதையும் இந்திரியங்களையும் ஒழுங்குபடுத்துதல். இந்த மனதையும் இந்திரியங்களையும் ஒழுங்குபடுத்துவது எப்படின்னா, அது யோக சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம் உணர 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 நமக்கு எப்படி அதை பழக்கப்படுத்துவது என்பது புரிந்துவிடும். அது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரே சொல்ல போறார். ஏன்னா கர்மம் பண்ணும்போது சிதைந்த மனதோட கர்மம் பண்ணினா நமக்கு பலன் கிடைக்காது. அதனால இந்த மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட ஒரு படி மேலே போய் தாய்மானவர் கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம், கரடிவெம் புலிவாயையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொல்லலாம், கட்சபி எடுத்தாட்டலாம், வெந்தழலின் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம், வேறொருவர் காணாமல் உலகத்துலாவலாம், இன்னவரை ஏவல் கொள்ளலாம் அப்படின்னு நிறைய சொல்றார். நிறைய சொல்லிட்டு அதில் இன்னொன்று சொல்கிறார், ரசவாத வித்யையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியிலே சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கும் திறமது கான் சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தமேன்னு சொல்லுவார். அதாவது மதம் பிடிச்ச யானையும் கூட அடக்கிடலாம். அப்புறம் பாம்பை கையில் எடுத்து விளையாடலாம், கட்செவி எடுத்தாட்டலாம். அப்புறம் ஒரு கரடி, புலி, சிங்கம் இவைகளெல்லாம் கூட ட்ரெயின் பண்ணிடலாம். ரசவாத வித்தியினால சாதாரணமாக இருக்கக்கூடிய உலோகத்தையும் தங்கமாக மாற்றிவிடலாம். அனிமா மகிமாதி அஷ்டமா சித்தி அடைஞ்சு யாருக்கும் தெரியாமல் நடக்கிறது, பறக்கிறது, மண்ணுக்குள்ளே பூந்து அங்கே மூச்சு விட முடியாமல் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்லையும் உயிரோடு இருக்க தெரிந்து கொள்வது, இது அத்தனையும் பண்ண முடியும். ஆனால் மனதை ஒரு நிலைப்படுத்தி அமைதியாக ஒரு 5 நிமிடம் உட்கார முடியுமா அப்படின்னா அது முடியாதே அப்படின்னு தாய்மானவர் அந்த பாடலில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருப்பார். இந்த தாய்மானவர்களுடைய அவருடைய பாடல்கள்லாம் இருக்கிறது இல்லையா, எல்லாமே ஞான செறிவுடன் கூடியது.
ஒரு இடத்துல சும்மா இருப்பதுவே சுற்றற்ற பூரணம் என்று எம்மால் அறிதற்கு எளிதோ பராபரமே அப்படின்னு சொல்லியிருப்பார். அமைதியாக இரு, நான் சும்மா இரு அப்படிங்கிற அந்த ஒரு உபதேசத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே அமைதியாக இருந்தார் அவர். அப்போது இந்த மனம் அப்படிங்கிறது அமைதியாக இருப்பது தான் யோகம். அப்போ தான் புத்தி நிலை பெறும். அப்படின்னா விவேகத்தில் புத்தியானது நிலை பெறும் அப்படின்னு சொல்கிறார். சாதாரணமான ஒரு காரியம் பண்ணுறதுக்கே நமக்கு விவேகம் தேவைப்படுறது. விவேகம் அப்படிங்கிறது 3 படித்தரங்களில் நம்ம பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, வாழ்க்கையில் எந்த முடிவை நான் எடுத்தால் என்னுடைய வாழ்க்கையானது நேராக செல்லும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனாலும் கூட நம்முடைய மனசையும் இந்திரியங்களையும் நல்ல விஷயங்களிலேயே ஈடுபடுத்தி வைத்தால், சாஸ்திர விஷயங்களிலேயே ஈடுபடுத்தி வச்சிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக நம்முடைய முடிவுகள் அத்தனையுமே ஒழுங்காக இருக்கும். அதுதான் சாஸ்திர பிரமாணம். அதனால தான் சாஸ்திரம் அந்த இடத்துல கட்டியாக சொல்கிறது. புத்தி அப்படின்னா விவேக சக்தியுடன் கூடியது, பிரித்து அறியக்கூடிய தன்மை கொண்டதாகிறது. அந்த புத்தி ஒழுங்காக முடிவெடுக்க முடியும். வாழ்க்கையில் அதை தர்மம் என்றால் என்ன, அதர்மம் என்றால் என்ன என்பதை சீர்தூக்கி பார்க்க முடியும் அந்த புத்திக்கு. நித்தியம் என்றால் என்ன, அனித்தியம் என்றால் என்ன என்பதையும் உணர முடியும் அந்த புத்திக்கு. அதனால தான் 3 படித்தரம். சாதாரணமான வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை பற்றி பரிசீலனை பண்ணுவது, நல்லது எது, கெட்டது எது, சூக்ஷ்மமாகிய தர்ம அதர்மங்களை புரிந்து கொள்வது, பிரித்து புரிந்து கொள்வது 2வது தரம். 3வது என்ன அப்படின்னா நித்திய அனித்திய வஸ்துக்களை பிரித்து உணர்ந்து கொள்வது. இந்த 3ம் சேர்ந்தால் விவேக புத்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த புத்தி, நிலை பெற்ற புத்தி, அதுவே பக்குவ நிலை. அப்படிப்பட்ட புத்தி யாருக்கு வருகிறதோ அங்கதான் பாவனா, அதாவது பாவனை என்பது உண்டாகும். பாவனைன்னு சொன்னாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா ஒரே ஒரு சமாச்சாரம், நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டது பாவனை. நம்பிக்கை அப்படின்னா என்ன, எதிர்காலத்தை பற்றின ஒரு கன்க்ளூஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்பிக்கை, நிறைய பேருக்கு ஆன்மீகம் என்றால் மூட நம்பிக்கை அப்படின்னு காமனாக சொல்லிடுறது. எதுப்பா மூட நம்பிக்கை? அதாவது உனக்கு உன்னுடைய தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா, அதாவது எள்ளு தாத்தான்னு வச்சுக்கூடமே, இருந்தாரா அப்படின்னா நீ பார்த்தையான்னா இல்லை, இருந்தாரான்னு கேட்டால் இருந்தார் அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்படி நீ பார்த்தையா அப்படின்னா இல்லை நான் பார்க்கல, எனக்கு ப்ரூஃப் பண்ணு, உன்னுடைய எள்ளு தாத்தா இருந்தார்னு எனக்கு ப்ரூஃப் பண்ணுன்னு கேட்டால் அவரால் முடியாது. ஃபோட்டோ எடுத்துகிட்டு காமிச்சாலும் இதெல்லாம் உன்னுடைய தாத்தாவான்னு என்னால் நம்ப முடியாது. வேறு எப்படி ப்ரூஃப் பண்ணுவே அப்படின்னா நீ அவர் கொண்டு வந்தால் தான் ப்ரூஃப் பண்ணுவேன்னு யாராவது கேட்டால் எவ்வளோ மடத்தனமாக இருக்கும். அந்த மாதிரி கடவுள் இருக்காரா, கொண்டு வா முன்னாடி, அவரை என்கிட்ட ஹலோ சொல்ல சொல்லு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு அவர்களுடைய மனதிலேயே ஒரு முடிவு, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு. ஆனால் நம்பிக்கை என்பதே மூடமானது தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கிடும். நம்பிக்கை என்பதோ ஒரு மூடமானது தான். தூங்கும் பொழுது காலையில் விழித்து விடுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு தான் தூங்க முடியும். எதையாவது சாப்பிடும் பொழுது இது எனக்கு செரிக்கும், அதுவும் இந்த கொடைக்கானல், சிம்லா, ஊட்டி இந்த மாதிரியான இடங்களில் போகும்போது அங்கே இருக்கிற பழங்கள்லாம் பார்த்தா கலர் கலராக இருக்கும். அது பார்த்த உடனே அப்படியே கண்ணை கவரும். இங்கேருந்து நார்த் இந்தியா போகும்போது பிருந்தாவன், அப்புறம் டெல்லி போகும்பொழுது அல்லது கேதார்நாத், பத்ரிநாத் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பலகாரங்கள்லாம் பாலில் பண்ணப்பட்டது. அந்த பலகாரங்கள்லாம் பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா கலர் கலராக இருக்கும் இல்லையா, அதை வாங்கணுன்னு லபக்குன்னு சாப்பிட்ருவோம். எந்த நம்பிக்கையில் சாப்பிட்றோம்? சரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே. நான் ஃபாரின் கண்ட்ரிக்கெல்லாம் போனால் இது வரைக்கும் பார்த்துடாத பழத்தை பார்க்கறது இல்லை. அடுத்தவர்கள்லாம் சாப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு செரிக்கும், அதனால் எனக்கு செரிக்கும்ங்கிற நம்பிக்கை தானே. நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. நம்பிக்கை என்பதே எதிர்காலத்தை பற்றின ஒரு கெஸ்ஸிங், ஒரு அனுமானத்துடன் கூடிய ஒரு முடிவு. இப்படி இருக்கும், இப்படி நடக்கும், இப்படி போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் மூட நம்பிக்கை, இன்டெலிஜென்ட்டான புத்திசாலித்தனமான நம்பிக்கை அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நம்பிக்கையே மூடம்தான். நம்பிக்கையிலேயே
ஒரு அந்தத்தன்மை, ஒரு குருட்டுத்தன்மை இருக்கத்தான் செய்கிறது. எதிர்காலத்தை பற்றிய நமக்கு நம்மனதில் தோன்றுகின்ற ஒரு முடிவு அது, அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை நம்ம வேணா ஒதுக்கிடலாம். கடவுளை பற்றின நம்பிக்கை மட்டும் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு, கடவுளை பற்றின நம்பிக்கை மட்டும் மூட நம்பிக்கைன்னா எல்லா நம்பிக்கையும் மூட நம்பிக்கை. அதனால் நம்பிக்கை என்றால் என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு, நம்பிக்கை என்பது என்னுடைய ஒரு முடிவு, அவ்வளவுதான். ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தந்தையார் வாய்ப்பாடு சொல்லி கொடுக்கிறார். அவர் சொல்றார், ஓர் 5 5, ஈர் 5 10, 3 5 15 அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். உடனே அந்த குழந்தை அது எப்படிப்பா 3 5 பக்கத்தில் நான் எழுதினேன்னாக்கா 555 தானே ஆகும் அப்படின்னு உடனே அந்த தகப்பனார் சொல்றார், எப்பா நீ குழந்தையா இருக்கடா, இது கணக்கு, இந்த கணிதம் அப்படிங்கிறது உனக்கு புரிந்து கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். அதனால் இந்த வாய்ப்பாடை என்ன பண்ணுற, அப்படியே மனப்பாடம் பண்ணிடு. இல்லைப்பா எனக்கு நம்ப முடியலையே அப்படின்னா, நான் சொல்கிறேன் இல்லையா, அப்பா தானே நான், நம்பு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை தன்னுடைய தந்தையார் தான் சொல்லுபவர் அப்படின்னு சொல்லி அதை நம்புறது. அந்த இடத்துல அது நம்பும் பொழுது அவனுடைய நம்பிக்கைக்காக காத்து அந்த நம்பிக்கையினுடைய பலத்திலேயே இந்த கணிதம் என்பது நிற்கிறதுன்னா இல்லை. ஆனால் அந்த கணிதம் அவனுக்கு புரிய வேண்டும் என்றால் அவனுக்கு நம்பிக்கை தேவைப்படுகிறது. அந்த கணிதத்தின் மீது அவன் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவன் கணிதத்திற்கு தகுதியுடையவன் ஆகிறான் இல்லையா? இல்லை எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்க, இந்த 3 5 15 அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுங்கன்னாக்கா ப்ரூஃப் எல்லாம் பண்ண முடியாது. அப்போ அந்த நம்பிக்கை என்பதனுடைய முக்கியத்துவம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி தான் வாழ்க்கையும். அதனால மூட நம்பிக்கை நல்ல நம்பிக்கைன்னு சொல்லி அதுவும் கடவுள் கான்செப்ட்ல மட்டும்தான் பண்றது. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகும்போது அந்த கிரிக்கெட் மேட்ச்ல நிறைய மூட நம்பிக்கை இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன தெரியுமா பேரு? பிளைண்ட் ஃபெய்த்னு சொல்ல மாட்டா. அதெல்லாம் என்னன்னு கேட்டால் சூப்பர்ஸ்டிஷன். அது ஒரு ஸ்டைலாக சொல்லிக்கிறது, சூப்பர்ஸ்டிஷன். அதுவும் மூட நம்பிக்கை தான். விளையாடுறவர்கள் அங்கே விளையாடி கொண்டு இருக்க, இவர்கள் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தா அங்கே ரன் கூடுதுன்னா கால் மேலே கால் போட்டே உட்காந்துட்டு இருக்கிறது. எங்கே மேட்ச் நடந்து கொண்டு இருக்கிற இடத்துல அந்த மேட்சை வீட்டில் டிவியில் பார்த்துட்டு இருக்கும் போதும் அதையே கடைபிடிக்கிறது. ஒருத்தர் பாத்ரூமுக்குள்ளே போகிறார். அவர் பாத்ரூமுக்குள்ளே போன உடனே அங்கே இந்தியாவுக்கு நம்ம நாட்டுக்கு ஃபேவராக ரன்னு வர்றது, ஏதோ விக்கெட்டு கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி புரிஞ்ச உடனே அவனை பாத்ரூம்குள்ளேயே இரு, வெளியில் வர வேண்டாம், இப்படியெல்லாம் நடக்கிறது. இவைகள் தான் மூட நம்பிக்கை. இவைகள் சூப்பர்ஸ்டிஷன் சொல்லப்படாது, அவைகள் மூட நம்பிக்கை. ஒரு லாஜிக்கும் கிடையாது, ஒரு ஃபேக்டும் கிடையாது, அது மூட நம்பிக்கை. அப்போ நம்பிக்கை என்பது அவரவர்கள் கையில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக முறையற்று பண்ணணும்னு அவசியம் இல்லை. கடவுள் நம்பிக்கை என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த நம்பிக்கை பாவனையாக எப்பொழுது மாறும் என்றால், அந்த குழந்தை நம்புறான் இல்லையா, அப்பொழுதே அவனுக்கு என்னுடைய நம்பிக்கையின் பேரில் இந்த கணக்கு என்கின்ற தத்துவமானது நிலை பெறுவது இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டாலே அந்த கணக்கு மேல ஒரு மதிப்பும் ஒரு பாவனையும் வரும். கடவுள் தத்துவம் என்பது என்னுடைய நம்பிக்கையின் பேரில் நிற்பது இல்லை என்பது புரிந்தவுடனே அந்த கடவுள் என்பதனுடைய ஸ்திரத்தன்மையானது நமக்கு உணர உணர நமக்கு தானாக ஒரு பாவனை வரும். அதனால தான் இந்த புத்தி என்பது சரியாக இருந்தால்தான் நமக்கு பாவனை என்பது கிடைக்கும். புத்தி எப்பொழுது சரியாக இருக்கும் என்றால் இந்திரியமும் மனமும், அதாவது புலன்களும் மனமும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்போ ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட புலன்களும் மனதும் நிலை பெற்ற புத்திக்கு வழிவகுக்கிறது. நிலை பெற்ற புத்தி, அதாவது விவேகத்துடன் கூடிய புத்தி பாவனைக்கு காரணமாகிறது. சத்பாவனை என்பது, சரியான பாவனை என்பது நமக்கு சாந்திக்கு, அதாவது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு, வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாகிறது. அப்பொழுதுதான் அவனுக்கு ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு கடந்த ஸ்லோகத்தில் மிகவும் அழகாக சொல்லி முடிச்சுட்டார். இதில் படிப்படியாக சொல்லும் பொழுது நமக்கே கொஞ்சம் புரியும். அப்போது இந்திரியங்களை கட்டுப்படுத்துறதுங்கிறது எவ்வளவு முக்கியம்
அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார் இங்கே. இந்திரியங்கள் எவ்வளவு பலம் வாய்ந்தவைகள் அப்படின்னா, விஷயங்களை சார்ந்து இருப்பதில் அவைகள் மிகவும் பலம் வாய்ந்தவைகள். இந்த 2-3 ஸ்லோகங்களுக்கு முன்பு தியாயதோ விஷயான் பும்சஹா சங்கஸ்தேஷு பஜாயதே அப்படின்னு சொன்னார் இல்லையா. விஷய தியானம் நம்மை அந்த விஷயத்தினோடு இணைத்து வைக்கிறது, பற்றி கூட்டுகிறதுன்னு சொன்னார் இல்லையா. அப்போ விஷயத்தை தியானம் பண்ணால் இந்திரியங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு படகு நீரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது புயலினாலோ அல்லது காற்றினாலோ பலவந்தமாக பிடித்து அசைத்து ஆட்டுவிக்கப்படுகிறது இல்லையா, அது என்ன பண்ணிடும், கவுத்தே விட்டுடும். அந்த மாதிரி ஒரு இந்திரியம், பல இந்திரியம் கூட இல்லை, இந்த மனமானது ஒரு இந்திரியத்தின் பின்பு போனாலும் கூட அது பூரணமான வாழ்க்கையையும் கவிழ்த்து விட்டுவிடும், கபலீகரம் செய்துவிடும்னு சொல்றார். அதற்கு நம்ம என்னன்னு சொல்லலாம், அதற்கு நமக்கு உதாரணங்கள் நிறைய புராணங்கள்லையும் கதைகள்லையும் நிறைய கிடைச்சிருக்கு. இந்த மானுக்கு சங்கீதத்தில் லயமாகக்கூடிய ஒரு பலகீனம் இருக்கிறது. அது மானுக்கு மட்டுமா இருக்கிறது, மனுஷனுக்குமே இருக்கிறது. எல்லா ஜீவராசிகளுக்குமே சங்கீதம் அப்படிங்கிறத ஒரு லயம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது இந்த மானுக்கு புல்லாங்குழல் ஓசையை கேட்டால் அப்படியே மெய்மறந்து நின்றுடும். அது கண்ணனுடைய புல்லாங்குழல் ஓசைன்னாக்கா எல்லா ஜீவராசியும் அப்படியே மைமறந்து நின்றுடும் இல்லையா. அந்த மாதிரி வேடன் மானை பிடிக்கணுன்னாக்கா புல்லாங்குழலை ஊதிடுவான், அந்த பக்கத்தில் வளைய வச்சுடுவான். அப்படியே மெய்மறந்து நிற்கும் பொழுது அதை கொண்டு போய் கபலீகரம் பண்ணி, அதாவது எடுத்து பிடித்து அவன் தன்னுடைய உணவுக்கு ஏற்றுக்கொள்வான் இல்லையா. அது மான் ஒரு இந்திரியம், அதாவது காதுங்கிற ஒரு இந்திரியத்தில் போயிடுச்சு. யானை அப்படிங்கிறது ஸ்பர்ஷத்தில் அதற்கு பலகீனம் அதிகம், அதாவது தொடு உணர்ச்சியில். அதனால தான் பெண் யானையை பிடிச்சி வச்சுட்டா ஆண் யானை அதே தானாகவே அந்த வலையில் விழுந்துடும். பிறகு இந்த கண், அதாவது விட்டில் பூச்சி இந்த கண்கள் அதற்கு ஏதாவது வெளிச்சம் இருந்தால் அங்கே ஓடி போய் அப்படியே அந்த மூளையே வேலை செய்யாமல் அப்படியே விழுந்துடும். விட்டில் பூச்சி விளக்கில் விழுகிறது அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு பழகின ஒன்று. ஆனால் அது கண் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தில் பலகீனமாக இருப்பது தான் அதற்கு காரணம். பிறகு இந்த வண்டு இந்த மலர்களில் போய் இந்த வாசனைக்காக தான் போகுமா. அந்த வாசனையில் அந்த தேனை சாப்பிட்டுட்டு அந்த வாசனையோடு அப்படியே மெய்மறந்து இருக்கும் பொழுது அந்த மொக்கு அப்படியே மூடும் பொழுது அப்படியே சமாதி ஆகிடும் வண்டு. அதனால் இவைகளெல்லாம் ஒவ்வொரு அந்த கந்தம் அப்படிங்கிறது பிருத்திவி கந்தவத்தின்னு சொல்லுவாங்க. இந்த வாசனைக்கு ஒரு மனதை மயக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் இருக்குது. அப்புறம் சுவைக்கு யாரு தான் மயங்காதவர்களாக இருக்கிறார்கள். அந்த சுவை அப்படிங்கிறது மனித சமுதாயத்தையே அடிமைப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னு கேட்டால் சுவை தான். இந்த சுவைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா மீனை சொல்லுவோம். இந்த நாக்குக்கு அடிமையாகி கொக்கியில் மாட்டிக்கொள்ளும். இந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்களை கொண்ட அந்த உயிரினங்கள் பாழாகி விடுவது போல 5 இந்திரியங்களும் நம்மக்கிட்ட இருக்கே, எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். அதை தான் சொல்கிறார். ஏதாவது ஒரு இந்திரியம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் இந்த படகு காட்டினால் அலைக்கழித்து கவிழ்வது போல உன்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டார். அதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னு அடக்கி வைக்கணுமான்னு கேட்டால் இல்லை, மிகவும் ஜாக்கிரதையாக அதை ஒழுங்குபடுத்தணும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இவர் சொல்கிறாருன்னா பிரக்ஞாம் ஹரதி அப்படிங்கிறார். ஞானத்தை எல்லாம் காலி பண்ணிடும். அது அவ்வளவு பலமான ஒரு பலம் வாய்ந்தது தான் இந்த இந்திரியங்கள். அதனால் இந்திரியங்களை மட்டும் அதை பழக்கப்படுத்தணும். பழக்கப்படுத்த தான் அது ஒரு சிங்கத்தை சிறு வயதுலேருந்து பழக்கப்படுத்திக்கிட்டே வந்தோம்னாக்கா அது நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும் இல்லையா. அந்த மாதிரி சிறு வயது முதற்கொண்டே பழக்கப்படுத்தணும். அதனால தான் இந்த சுவையில் சாப்பிட்றதுல இந்த வாயில் 2 சமாச்சாரமும் இருக்கிறது. என்ன 2 சமாச்சாரம் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்துகிறோம், பேசுகிறதுக்கும் பயன்படுத்துகிறோம்.
ஒருத்தர் வந்து அப்படி தான் சொன்னார், எனக்கு எல்லா இந்திரியங்களும் கட்டுப்பாடாக இருக்குது சுவாமிகளை, ஒரே ஒரு செயலை மட்டும் என்னால் நிறுத்த முடியல. என்ன அப்படின்னா, நான் பேசினா நான் நினைச்சாலும் நிறுத்த முடியாது, மற்றவர்கள் நினைச்சாலும் நிறுத்த முடியாது அப்படிங்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவர் வரும்போது நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளணும். புலன்களில் ஈடுபட்ட பலகீனம் கொண்ட எந்த ஒரு மனமும் அது தன்னுடைய வாழ்க்கையில் நிலை பெறாது. ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதைத்தான் இங்கே சொல்ல வருகிறார். இந்த புலன்களின் மீது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, தஸ்மாத் யஸ்ய மஹாபாஹோ நிக்ரஹீதானி சர்வஷஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதாம். ஆகவே அர்ஜுனா, நீ வந்து அனைத்து விதத்திலும், அதாவது எப்பொழுதுமே எல்லா விதத்திலும் இந்திரியங்களை அதனுடைய விஷயங்களிலிருந்து மிகவும் விழிப்புணர்வோடு பாதுகாத்து உன்னை நிலைநிறுத்துவாயாக. அப்பொழுது யார் இப்படி செய்கிறானோ அவனுக்கே புத்தியானது நிலை பெறும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்திரியங்களை எப்படி பழக்கப்படுத்துறதுன்னா, முதல்ல ஒன்று புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்திரியங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டவைகள், நம்மிடத்தில் இல்லாதவைகள்னு சொல்லிடும். எங்கே சப்தம் வருகிறதோ அப்போ தான் இந்த காது இருக்கிறது நமக்கே அனுபவம் ஆகும். அதனால் சப்தத்தோட ஆரம்பத்திலேயே ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் அந்த ஆரம்ப காலத்திலிருந்தே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில பேருக்கெல்லாம் டீ சாப்பிடணுன்னாலும் அந்த டீ அந்த பழக்கப்படுத்தப்பட்ட அந்த பழக்கம் அது போகவே போகாது. அதனால தான் பக்தி என்கின்ற ஒரு சமாச்சாரமும், பிறகு நமக்கு இந்த யோகாசனம், பிராணாயாமம் இவைகளெல்லாம் ஏன் சொல்லுவது அப்படின்னா, அந்த இந்திரியங்களை ஆரோக்கியமாக வைக்கும். அதே போல் ஹெல்த்தி ஹேபிட்ஸில் வைக்கும். இந்த நாய், பூனை இவைகள்லாம், காட்டில் இருக்கிறவைகள்லாம் எதையாவது நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா 2 நாட்கள் ஒரே இடத்துல கிடக்கும். அவைகள் அப்போ தேவாமிர்தம் கொடுத்தாலும் வாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வாமிட் பண்ணும். அது வாந்தி எடுக்கிறதுக்கு புல்லை போய் திங்குன்னு சொல்லுவாள் நாய். அப்புறம் 2 நாள் கழித்து தான் அது வேறு இடத்துக்கு போகும். நம்ம அப்படியா, எவ்வளவு உள்ள தள்ளினாலும் அது செரிக்குதோ இல்லையோ, அடுத்த நாள் மறுபடியும் அந்த சேவைகளை தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம் இல்லையா. அதுதான் பிரச்சனை. அதனால் என்ன ஆகிடும், இந்திரியங்கள்லாம் உணர்வுகள் மழுங்கி விடும். இதை சாப்பிடும்போதே அந்த சுவை, அந்த மனம் இவைகளை வைத்து இது ஒவ்வாததுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு மனிதனுடைய சரீரத்தினுடைய மனதினுடைய வலிமை இருந்தது. இப்போ நம்ம சமைச்சு அதை கலர் கலராக மாற்றி எதோ ஆட் பண்ணி அதை ட்ரெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க. எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு அதை ட்ரெஸ் பண்ணுறது, ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி கலரெல்லாம் மாற்றி சுவையெல்லாம் மாற்றி சாப்பிடும்பொழுது எல்லாம் மழுங்கி போயிடும். அப்போது சரீரமானது உள்ளுக்குள்ளே கழிவு தேங்கினாலும் அது மறந்து மழுங்கி போயிடும். முக்கியமாக ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒருத்தர் கேட்டார், சுவாமிகளே மனசு நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னார். சிம்பிளாக நம்ம சொன்னோம். எப்படின்னா, உடலிலும் மனதிலும் கழிவு இல்லாமல் இருந்தால் போதும். சரீரத்தில் கழிவு அப்படிங்கிறது என்னன்னா, உள்ளுக்குள்ளே நம்ம சாப்பிட்றது செரித்து வெளியில் வந்துடணும். அதாவது மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டார். மருந்து என்பது ஒன்று தேவையில்லை. மருந்து என்றால் என்ன? நோயாளிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். அப்போது இவர் சொல்கிறார், உணவு, நீ உட்கொள்கின்ற உணவு, அதாவது அற்றது போற்றி உணின் அப்படின்னா, அற்றதுனாக்க 2 அர்த்தங்கள் இருக்கு. நான் ஒரு தடவை காலையில் சாப்பிட்டுட்டேன்னா அது செரித்ததா அப்படின்னு பார்க்கணுமா. அப்புறம் செரித்தது, இப்போ சாப்பிட்டது செரித்தது, நேற்றைக்கு நான் உண்ட உணவு அது கழிவாக வெளியேற்றப்பட்டதா, அதுதான் அற்றது. அப்படின்னா அற்றதுன்னா விட்டதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது சரீரத்தை விட்டு சென்றது கழிவுன்னு அர்த்தம். அப்போ நேற்றைக்கு உணவுனுடைய கழிவு சரீரத்தை விட்டு நீங்கியதா, இன்றைக்கு நான் உண்ட உணவு, காலையில் உண்ட உணவு செரித்ததான்னு பார்த்துட்டு தான் மதியம் சாப்பிடணும். அப்படிங்கும்போது கழிவு என்பது சரீரத்தில் தங்காது. கழிவு எப்போ தங்கிறது இல்லையோ, மனம்,
தெளிவாக இருக்கும். அதாவது இந்திரியங்கள் வந்து தன்னுடைய புத்தியை, அதாவது தன்னுடைய இந்திரியங்களுக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அவைகள் அதில் விழிப்புணர்வுடன் இருக்கும். நம்ம மெய் மறந்து சாப்பிடும்போது அதனால தான் வந்து எதையும் படிக்காமல் சாப்பிடணும், எதையும் பார்க்காம சாப்பிடணும், எஸ்பெஷலி டிவி வந்து பார்க்காம சாப்பிடணும், அப்புறம் வந்து மொபைலில் பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறதுன்னு கேட்டால், மனம் வந்து கட்டுப்படுத்த முடியாமல் போயிடும். இந்த இந்திரியங்கள்லாம் தன் நிலை இழந்து விடும். சில பேர் வந்து எப்போ பார்த்தாலும் காலை இப்படி 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 பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதாவது காலை ஆட்டிக்கிட்டே இருக்கிறது. இவைகள்லாம் வந்து ஒழுங்கீனங்கள். செவிரில் வந்து சாய்ந்து நிற்கவே படாதுமாங்க. ட்ரெயின்டு பாடி, அதாவது வந்து இந்திரியங்களை வந்து சிறு வயதிலிருந்தே நம்ம ட்ரெயின் பண்ணணும். அப்புறம் சாய்வு நாற்காலியில் அமரக்கூடாது. சாய்வு நாற்காலி நம்ம சிறு வயதிலிருந்தே அப்படி தானே பழகிறோம். இந்த முதுகு தண்டு அது வந்து நேராக வந்து உட்கார வைக்க பழகணும். பேக் ரெஸ்ட் இருந்தால் சிறு வயதுலேருந்தே குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அதை பயன்படுத்தி அதுக்கு அடிமையாகிடும். அப்போது இந்த காலத்தில் வந்து நம்ம யாருக்காவது வந்து வீட்டுக்கு வந்து பிக்ஷைக்கு கூப்பிட்டா நம்ம போய் பிக்ஷை வந்து எடுத்துக்கிறது வழக்கம். ஒரு வீட்டுக்கு நம்ம போகும்போது பிக்ஷைக்கு போட்டோம்னே, சுவாமிஜி நீங்கள் இங்கே உட்காருங்க அப்படின்னாங்க. செத்த உட்காருங்கோ, சேரில் இந்த இதில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்காரத்துக்கு ஒரு எதையோ நகர்த்தி போட்டால் நாம் பார்க்குறோம், அது சேர் மாதிரியும் தெரியலை, நாற்காலி மாதிரியும் தெரியல, பெஞ்சு மாதிரியும் தெரியல, ஏதோ இந்த குப்பைகளெல்லாம் வந்து கட்டி வச்சு முடித்து வச்ச ஒரு மூட்டை மாதிரி இருந்தது, கருப்பாக. நான் பார்க்குறேன், இது என்னப்பா அப்படின்னு கேட்டால், இதுதான் சுவாமிஜி சேர் அப்படின்னு சொல்லி புதக்குன்னு போய் உட்காந்துட்டார். நமக்கு சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல. அது பார்த்தா அது இன்னும் மூட்டை தான், அது மூட்டை மாதிரி அப்படியே பண்டில் மாதிரி இருக்கிறது, அதில் போய் புதஞ்சி இப்படி உட்காந்துக்கிறது. அப்போ உடனே ஏன்னா நமக்கு சிறு வயதிலிருந்தே சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அமரும் விதம், நிற்கும் விதம், சாப்பிடும் விதம், தூங்கும் விதம், நடக்கும் விதம், இவைகள்லாம் ஒழுங்காக இருந்தால் இந்த சரீரம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தின் நிலை பெறும். ஆரோக்கியம் இருக்கக்கூடிய சரீரமே அமைதியான ஆரோக்கியமான மனதை அடைய தகுந்தது. அப்புறம் வந்து நேற்றைக்கு வாழ்க்கையை போட்டு அப்படி குழப்பிக்கிட்டே இருக்காது. சரீரத்திலையும் வந்து கழிவு இருக்கக்கூடாது, மனதிலையும் கழிவு இருக்கக்கூடாது. அதாவது 10 வருடங்களுக்கு முன்பு யாராவது ஒருத்தர் சொன்னதை வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது, அந்த கழிவை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது. என்ன வந்து மடையன்னு சொல்லிட்டார், என்ன மடையன்னு சொல்லிட்டார்னு சொல்லி அவர் சொன்னவர் மறந்துருப்பார் 2வது நாள் இவர். ஆனால் அந்த 10 வருஷத்தையும் வந்து அதை வந்து பண்ணிக்கிட்டே தொடர்ந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறது. இந்த மனசு இருக்கிறது இல்லையோ, ரொம்ப மாபெரும் சக்தி, அதே போல் மாபெரும் ஆபத்தான ஒரு விஷயம். ஒரு பெரிய மில் ஓனர் வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி, சுவாமிகளே என்னை பார்த்தா உருப்படாதவன் அப்படின்னு தெரியறதா அப்படிங்கிறார். நான் பார்த்தேன், அவர் ஒரு 3 மில்லுக்கு அதிபதி. அவருக்கு ஃபேமிலி இருக்கிறது, 5 குழந்தைகள். 5 குழந்தைகளுக்குமே அவர் வந்து நல்ல வாழ்க்கையில் வந்து செட்டில் பண்ணி வச்சுட்டார். எனக்கு உடனே நான் பதில் சொல்லலை, அமைதியாக இருக்கும் பொழுது அவரே சொன்னார், இல்லை என்னுடைய அப்பா வந்து சொல்லிகிட்டே இருப்பார் உதவாக்கறேன்னு சொல்லி, எனக்கு அது இன்னும் மனசுலேருந்து போக மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிறார். நான் சொன்னேன், உங்கள் அப்பா வந்து எத்தனை நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா, அதில் ஏதாவது அதில் ஒன்றை படிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாமே. இல்லை எனக்கு இது மட்டும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனது வருத்தத்தை கொடுத்தது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அந்த வருத்தத்தை வந்து அப்படியே சாதனையாக மாற்றி நீங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி கண்டு நல்ல நிலையில் இருக்குங்க இப்போது. ஆனால் அந்த உணர்வுலேருந்து, அந்த உணர்ச்சி தொந்தரவுலேருந்து வெளியில் வரலைன்னாக்கா அந்த வாழ்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கை கிடையாது. அதனால் நீங்கள் வந்து சாஸ்திரம் படிங்கன்னு சொல்லி பகவத்கீதையெல்லாம் படித்து ஒரு 6 அத்தியாயம் படித்து முடிக்க நான் நார்மல் ஆகிட்டேன் சுவாமிகளேன்னு சொல்கிறார். இந்த 6 அத்தியாயங்களுமே நம்முடைய மனதையும் சரீரத்தையும் உடலையும் புத்தியும் அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து நமக்கு உணர்த்தி விடும். அதனால தான் பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல மனம் அப்படிங்கிற ஒரு பெரிய சப்ஜெக்டையும் புலன்களோடு கூடிய மனம் எவ்வளோ வலிமை வாய்ந்ததுன்னு நமக்கு புரிய வைக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு ஞானியை பற்றி சொல்லும்போது ஏன் இவ்வளவு நமக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னா, இது சொல்லப்பட்டது அர்ஜுனனுக்கு. அதாவது ஞானி எப்படி இருப்பார்னாக்கா இவைகள் அத்தனையும் அங்கு இருக்கும், இந்த பக்குவ நிலை அவருக்கு இருக்கும்னு சொல்லும் பொழுதே உனக்கும் ஞானியாக வேண்டும் என்றால் இவைகளெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது தான் அவருடைய நோக்கம்.
அதை தான் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதனால் இந்த மனம் இருக்கு இல்லையா, இந்த மனசை மெயின்டைன் பண்ணும் பொழுது உடலில் கழிவு இல்லாமல் மனசில் பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தினுடைய வடு இல்லாமல் காப்பாற்றி கொண்டே வர வேண்டும். எதிர்காலத்தை பற்றின பயம் வருவது மனதில் இயற்கை. மனம் அப்படிங்கிறது காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம் அப்படின்னு இந்த 6 விதமான குறைகளோடு தான் இருக்கும். அவைகள் குறைகள் அல்ல. ஆமாம், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், என்ன சுவாமிகளே எப்படி சொல்கிறீங்கன்னு. ஆரோக்கியமான மனதிற்கு இவைகள் அத்தனையும் இருக்க வேண்டும். அதை அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம் என்று கூறி, எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளால் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்றும், பிறகு லக்ஷ்மி கடாட்சமும் சித்திக்க வேண்டும் என்றும், தர்மத்தின் நிலை பெற்ற புத்தி வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.